ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மல்லிகை செடிக்கு புழுக்களுக்கான பூச்சிக்கொல்லிகள் கூடவே சார்ந்த பூச்சிகளுக்கான பூச்சிக்கொல்லியாக என்னென்ன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம், அண்ட் இந்த புழுக்கள் பூச்சிகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகளோட அளவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறோம். என்னென்ன மருந்துகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஹைப் பண்ணி விடுறது மூலயமா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் போய் காட்டும். ஸோ உங்களால் ஹைப் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோவுக்கு கீழே ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்துருப்போம். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா ப்ரன்னிங் டூலும் வீடிங் டூலும் ஆட் பண்ணியிருந்திருப்போம். அதாவது களை எடுக்கக்கூடிய கருவியும் கவாத்து செய்யக்கூடிய கருவியும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன மருந்துகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது நம்ம வந்து ஒரு 3 காம்பினேஷன் சொல்கிறோம். இந்த 3 காம்பினேஷனும் நீங்கள் பயன்படுத்த மூலிமா மல்லிகை செடியை சேதப்படுத்தக்கூடிய மல்லிகை செடியில் மகசூல் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய புழுக்கள் தாக்குதலையும் சரி, இல்லைனா சார்ந்த பூச்சிகளையும் சரி, புழுக்கள்னு பார்க்கும்போது மல்லிகை செடியில் மொட்டுகள் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மொட்டு புழுக்களாக இருக்கட்டும்,